உங்களுக்கு மூட் ஸ்விங்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ், வெயிட் கெயின், ஹேர் லாஸ், ஆன்சைட்டி டிசார்டர் இதே மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கா? இதெல்லாம் நார்மல்னு நினைச்சு இக்னோர் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸோட வார்னிங் சிக்னலா கூட இருக்கலாம். நம்ம பாடியில ஹார்மோன்ஸ் தான் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அது ஏன் இம்பேலன்ஸா இருக்குன்னு மேஜரா ஒரு 5 ரீசன் சொல்லட்டுமா? நம்பர் 5 மெடிகேஷன்ஸ், ஆன்டி டிப்ரெசன்ட்ஸ், ஸ்டீராய்ட்ஸ், ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் லாங் டைமா எடுத்துக்கும் போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். நம்பர் 4 மெடிக்கல் கண்டிஷன்ஸ், கேன்சர் மாதிரி டிசீஸ், ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இருக்கும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். நம்பர் 3 கிரானிக் ஸ்ட்ரெஸ் லெவல் ப்ரொலாங்டா அதிகமா இருக்கும்போது ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாகி உங்களுடைய பிளட் சுகர் லெவல், பிபி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் வரும். நம்பர் 2 எக்ஸசைஸ், நம்மளுடைய டே டு டே லைஃப்ல லேக் ஆஃப் எக்ஸசைஸ், லேசினஸ்னால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கண்டிப்பா வரும். நம்பர் 1 புவர் டயட், நியூட்ரிஷன்ஸ் கம்மியா, புரோட்டீன் கம்மியா இருக்கிற ஃபுட் எடுத்துக்கும் போது, அதிகமான டிரான்ஸ் ஃபேட், சுகர், கார்ப் அதிகமா உள்ள டயட் எடுத்துக்கும் போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கண்டிப்பா வரும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கனால பயப்பட வேண்டாம். இது ட்ரீட்டபிள் தான். நேஹாஸ் ஹோமியோ கேர் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.